ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சங்கராந்திக்கு வசனம் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். வெங்கடேஷ் நடிப்பில் தெலுங்கு ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சங்கராந்தி வசனம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் காமெடி ட்ராமா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல் காமெடி ட்ராமா தான் வந்து இருக்கு. இந்த படத்துடைய கதை வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து ஆந்திராவுக்கு வந்து வர்றாரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து கிட்னாப் வந்து பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணி வச்சுட்டு அவங்களோட ஆள் ஒருத்தர் ஜெயிலில் வந்து இருக்காரு. அவரை வெளில விட்டாதான் இவரை வந்து அனுப்பணும்னு சொல்றாங்க. இப்படி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு வந்து ப்ரெஷர் வந்து ஆகுது. இந்த விஷயம் வந்து வெளில தெரிஞ்சா கட்சியோட பேரே கேட்டு போயிடும். ஸோ இந்த விஷயத்தை வந்து வெளில தெரியாம இவரை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிடுற மாதிரி ஒரு ஆபீசர் யார் இருக்கான்னு வந்து தேடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான வெங்கடேஷ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வந்து இருந்திருக்காரு. ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வந்து இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இது கரெக்டா இருப்பாருன்னு வந்து மற்ற போலீஸ்காரங்களாம் வந்து சொல்றாங்க. அப்படின்னு அவரை போய் கூட்டிட்டு வாங்க ஏன்னு சொல்றப்போ அவர் வந்து இப்போ வேலையில இல்லை, வேலையை விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி வந்து இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் தான். அவங்க சொல்றாங்க, நான் கூப்பிட்டா அவர் வந்து கண்டிப்பாக வந்து வருவார், அவர் என்னோட எக்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, எப்படியாச்சும் அவரை வந்து கூட்டிட்டு வாங்கன்னு வந்து சிஎம் வந்து சொல்லிடுறாரு. அதனால மீனாட்சி சௌத்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்றக்காடி ஒரு ஊருக்கு வந்து போறாங்க. அங்கே வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து மேரேஜ் வந்து ஆயிருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷோட. இதுக்கப்புறம் என்னாச்சு, வெங்கடேஷ் வந்தாரா இல்லையா, அந்த பிசினஸ் மேனை காப்பாற்றுறாங்களா இல்லை, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்டோரி. 1ஆம் நம்பர் குப்பை படம்னு வந்து ஒரு லிஸ்ட் வந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து அதில் டாப்பில் இருக்குங்கிறதுல வந்து மாற்று கருத்தே வந்து இல்லை. அவ்வளோ ஒரு மொக்கையான படத்தை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் நம்ம மூவியில் போட்டாலும் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்க படம்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர். ஐஸ்வர்யா ராஜேஷை போஸ்டரில் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கவே அது தோணாது, விருப்பமே பார்த்தீங்கன்னா அது போயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷை கொண்டே ஒரு படத்தில் வந்து மெயின் ஹீரோனை வந்து போட்டு வச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு வந்து நினச்சி பாருங்க. படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்சாக வந்து இருக்கு. காமெடின்னு சொல்லிட்டு வந்து நிறையா படத்தை ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அம்பிட்டுமே பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக தான் வந்து இருக்கு. 1% கூட லாஜிக்கே இல்லாத ஒரு படம்னு வந்து இதை வந்து சொல்லலாம். கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு அவுடேட்டடான டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா படுலேகா வந்திருக்கு. பத்தாததுக்கு படம் ஃபுல்லாக கிரிஞ்சு வேற. இதுக்கடியில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆச்சு நல்லா இருக்கான்னு வந்து பார்த்தோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர குப்பையாக வந்துருக்கு. கொஞ்சம் கூட வந்து படத்தில் குவாலிட்டியே வந்து இல்லை. சாங்ஸ் நல்லா இல்லை, பிஜிஎம் நல்லா இல்லை, சினிமோட்டோகிராஃபி நல்லா இல்லை. பத்தாவதுக்கு நீ லைவ் லொக்கேஷனே வந்து போகல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரீன் மேட்டை போட்டு தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க போல. அப்படியே வந்து தெரியுது படத்தில். பரிதாபங்கள் யூடியூப் சேனல் இருக்குது, கோபி சாரோட எடிட்டிங் கூட வந்து நல்லா இருக்கும். அவங்க கிரீன் மேட்டை போட்டு தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோலாம் வந்து வச்சிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நல்லா வந்து இருக்கும். எடிட்டிங்கே வந்து தெரியாது. அந்த படத்தில் பண்ணியிருக்கக்கூடிய சிஜி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தெரியுது. அவ்வளோ மொக்கையாக வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோவை போட்டு வந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கணும், இந்த மாதிரி சிஜி ஒர்க்கு விஎஃப்எஸ்க்குலாம் எந்த மாதிரி வந்து டீமை வந்து கொண்டு வரணும், அது எவ்வளோ நல்லா பண்ணணுங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து பண்ணி வச்சிருக்காங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா படம் வந்து எங்கேஜிங்கே வந்து பண்ணலை. இந்த மாதிரி படத்தெல்லாம் எப்படி உட்காந்து தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னு வந்து நமக்கு வந்து தெரியல. இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா படு கிரிஞ்சாக வந்து இருந்துச்சு. அப்பயே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் இவ்வளோ கிரிஞ்சு பண்ணுறாங்க, இந்த படம் எப்படி இருக்க போதோன்னு. இந்த படத்தை பார்த்தா 1ஆம் நம்பர் கிரிஞ்சாக வந்து இருக்குது. ஒவ்வொரு படங்களில் ஹியூமர்ஸ் வந்து எப்படிலாம் வந்து வைக்கிறாங்க, அது எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது, ஆடியன்ஸ் எந்த ரியாக்ட் ஆகான்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படிலாம் வந்து ஹியூமர்ஸ் வந்து பண்ணுறாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்சாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண மொபைல் ஃபோனில் ஒருத்தர் படம் எடுத்தால் கூட அவ்வளோ நீட்டாக வந்து எடுப்பான் போல். இவங்க இவ்வளோ பட்ஜெட் போட்டு பெரிய ஆக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இப்படி மொக்கையாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. செகண்டாக போட்டு இழியிலோடு வந்து இருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சொல்கிறேன், அதை சொல்கிறேன், எமோஷனல் டச் வேணும், ஆக்ஷன் பிளாக் வேணும்னு இஷ்டத்துக்கு கிளைமேக்ஸில் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்து என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்தில் காமெடி வந்து ஒர்க் ஆகலை, எமோஷனல் சீன்ஸ் வந்து கனெக்ட் ஆகலை, சாங்ஸ் நல்லா இல்லை, பிஜிஎம் நல்லா இல்லை, ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் பெரிய கிரிஞ்சாக இருக்குது. படமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கிரிஞ்சாக இருக்குது. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களோட ஒர்க்கை வந்து சரியாக கொடுக்காத ஒரு மட்டமான படம் வந்து இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படம் வந்து எந்த ஒரு ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 5க்கு 2. இது ஒரு காட்டு குப்பை படம்.